வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்மளோட ஆப்ஷன் செட்டப் சேனலில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸில் பையிங் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த செட்டப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட்ஸ் அண்ட் ரிவர்ஸில் கேட்ச் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி டார்கெட் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்ருக்கோம். நிஃப்டி 50 ஒரு பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து 4 ட்ரேடு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ரேடு என்ட்ரி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மினிமம் ரிஸ்கில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதனால் வந்து நீங்கள் மந்த் எண்டில் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணணும். டெய்லி பேசிஸ் கிடையாது. நீங்கள் மந்த் எண்ட் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த் எண்டில் ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நம்ம நேற்று ஒரு செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப் படி வந்து நிஃப்டி 50 வந்து ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளோட செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 23007 வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சி ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி ஆனோம். 23036 என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து 30 பாயிண்ட்ஸில் வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 23005 அதாவது இந்த கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே லைனை பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 22977 என்ட்ரி ஆனோம். 48 பாயிண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம இந்த கேண்டிலோட ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன் வந்து இது ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூஸாக 2 டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுனால இந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக கன்சிடரே பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம இந்த லைனை கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் லைன், அதாவது இந்த லைனை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலன்னா இதோட நெக்ஸ்ட் லைனோ இல்லை இதோட டவுன் லைனோ நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23076 வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சும் என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் வந்து 23085 வந்து நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். இங்கே இருந்து இதோட மேக்ஸிமம் இன்னைக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் ஹை வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. 23216 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்குங்க. தேர்ட் ட்ரேடில் ஆல்மோஸ்ட் வந்து 130 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் தேர்ட் ட்ரேடில் மட்டும். ஃபஸ்ட்டு 2 ட்ரேடில் வந்து 75 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு ட்ரேடு வந்து 130 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50ல் வந்து 55 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அக்யூரசி லெவல் வந்து ப்ராப்பராக வேலை செய்யுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். பர்டிகுலராக நம்மளோட செட்டப்பில் மட்டும்தான் ப்ராப்பராக செட் ஆகி ரிட்டர்ன் ஆச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், அப்படி தான் ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னவோ அதுபடி தான் வந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அதனால் நம்ம செட்டப்பை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பர்டிகுலராக நம்ம சேனல் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான நிஃப்டி 50யோட ப்ராஃபிட் வந்து 55 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டுங்க. நம்ம நாளைக்கான செட்டப்ஸ் வந்து பார்த்துருவோம். நிஃப்டி 50 வந்து நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்ப்போம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 23211, நெக்ஸ்ட்டு வந்து 23291, நெக்ஸ்ட்டு வந்து 23376, நெக்ஸ்ட்டு 23461, நெக்ஸ்ட் வந்து 23524, நெக்ஸ்ட் வந்து 23622, நெக்ஸ்ட்டு 23716, நெக்ஸ்ட் வந்து 23807.
இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட் அப் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். சேம் வந்து டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். 23081, 23007, 22934, 22865, 22775, 22697, 22610, 22554. இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கான செட்டப்ஸு. இந்த செட்டப்ஸை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நல்லபடியான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் செட்டப் சேனல் கொடுக்குற செட்டப் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும். நம்மளோட செட்டப்பில் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக வேலையும் செய்யும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க. ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணும்னா வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போய் என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 49836 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி ஆனோங்க. 49790 என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டலோட க்ளோசிங்கில் என்ட்ரி ஆனோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹை பாயிண்டில் செட் பண்ணியிருந்தோம். இது வந்து ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து பேங்க் நிஃப்டியில் லாஸுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த கேண்டிலோட க்ளோஸில் நம்ம என்ட்ரி ஆனோம். 49877 என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கான மார்க்கெட் ஹை வரைக்கும் 50155 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து 280 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ட்ரேடு மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 180 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு 55 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ரெண்டு சேர்த்திங்க அப்படின்னா 235 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கோங்க. மார்க்கெட் வந்து என்ன ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருந்தாலும் நம்மளோட செட்டப் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து சேவ் பண்ணும். மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து நமக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோங்க. அதனால் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் வந்து பார்த்துருவோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து பார்த்துருவோம். 50084, நெக்ஸ்ட்டு 50216, நெக்ஸ்ட்டு 50395, நெக்ஸ்ட்டு 50641, நெக்ஸ்ட்டு 50986, நெக்ஸ்ட்டு 51103, நெக்ஸ்ட்டு 51296, நெக்ஸ்ட்டு 469. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது பேங்க் நிஃப்டியில். இந்த செட்டப்பை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா 49916, நெக்ஸ்ட் 49777, 49624, 49397, next 49202, next 49048, 48883, 48638. இதுதான் வந்து மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு குட்டான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடலாங்க. நம்மளோட சேனல் அக்யூரசி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுக்கும். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். நம்ம வீடியோஸையும் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியரான ஐடியா புரியும். தேங்க்யூங்க.